தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே டன் கணக்கில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளும் கொட்டி கிடப்பதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். அந்த காட்சியினை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தென்காசியிலிருந்து எமது செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், இது குறித்தான விவரம். நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள பெத்த நாடார்பட்டி பகுதியிலிருந்து செல்லத்தாயார்புரம் பகுதிக்கு செல்லும் சாலையின் ஓரமாக விவசாய தோட்டம் அதிக அளவில் உள்ளது. இந்த நிலையில் விவசாய தோட்டங்களுக்கு செல்லும் பகுதியில் உள்ள ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் தற்போது டன் கணக்கில் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் அதிகமாக கொட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக பெத்தநாடார்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குப்பை கழிவுகள் மிகவும் குறைந்த அளவே சேகரிக்கப்பட்டு அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் தற்போது கொட்டப்பட்டு வரும் நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக இரவு நேரங்களில் வெளிப்பகுதியில் இருந்து கனரக லாரிகளில் மூடப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் குப்பை கழிவுகளை டன் கணக்கில் கொண்டு இந்த பகுதியில் கொட்டி செல்வதாகவும் குப்பை கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வருவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் குப்பைகளை அவ்வப்போது தீயிட்டு எரிக்கும் பொழுது விவசாய நிலங்களில் பணிபுரியும் விவசாயிகள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் பல முறை புகார் தெரிவித்தும் அவர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள பாவூர் சத்திரம் அருகே உள்ள பெத்தநாடார்பட்டி பகுதியில் டன் கணக்கில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு மலை போல் குவிந்து வைக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் நேரில் ஆய்வு செய்து கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி ரஞ்சன்.